Okay, welcome back to Akalami. So let me start the class now. So we are discussing about the rivalry of imperialism and its essential characteristics. Okay. So need to control the source of raw materials. Simply let the So need to control source of raw materials. So each and every country competed each other to control the sources of raw materials. Need to control the sense அந்த கண்ட்ரியில் இருக்கிற ரிசோர்ஸஸ் அவங்க மட்டும்தான் அனுபவிக்கணும். அதுக்கு பேர் தான் நீட் டு கண்ட்ரோல் த சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்னெவிட்டபிளி லெட் டு இம்ப்ரூவ். அப்படி அந்த ஒரு கான்செப்ட் வரும்பொழுது அவங்களுக்கு தவிர்க்க முடியாம எந்த பாலிசியை ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுனாக்கா பாலிசி. So imperialism சொன்னல acquiring a country, a weakened country by a powerful country. ஓகேவா? ஸோ வீக்கன் கண்ட்ரினாக்கா எக்கனாமிக்ல பேக்வேர்டா இருக்குது, சொசைட்டில பேக்வேர்டா இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ்ல மற்றதுல வந்து பேக்வேர்டா இருக்கிற கண்ட்ரி தான் வந்து வீக்கன் கண்ட்ரி சொல்றோம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப் ஆஃப் கண்ட்ரிஸ்லாம் எங்க இருக்குதுனாக்கா ஏசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் இருக்குது. அப்போ பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் கேட்கும்போது அது யூரோப்பியன் கான்டினென்ட் தான். அந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல ஒரு ஃபியூ கண்ட்ரிஸ் தான் வந்து ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரின்னு சொல்றோம். அந்த கண்ட்ரி தான் என்ன தேவைப்படுது? நீட் டு கண்ட்ரோல் த சோர்சஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அப்போ அவங்க மட்டும்தான் அதை அடையணும், அந்த நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸ் தான் அவங்க மட்டும்தான் அடையணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த கான்செப்ட் டெவலப் ஆகும்போது ஸோ அப்போ இம்பீரியலிசம் பாலிசியை ஃபாலோ பண்றதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. So imperialism was not just about the colonies. So establishment of colonies, simply establishment of colonies is not the meaning of the imperialism. அப்படின்னு அர்த்தம், it became a total system. Total system என்ன? Either that country may be controlled by total militarization. ஒன்று அந்த நாடு இராணுவ கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அந்த நாடு கூட சண்டை போட்டு அந்த நாடு வந்து காலனி கண்ட்ரியா மாற்றணும். ஸோ இந்த ரெண்டு வகையில தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், டோட்டல் சிஸ்டம் சொல்றோம். இட் பிகேம் இம்பீரியலிசம்ன்றது இட் பிகேம் a டோட்டல் சிஸ்டம், லாஜிக் ஆஃப் விச் வாஸ் டோட்டல் மிலிட்டரைசேஷன். ஒன்று மிலிட்ரி பவரை யூஸ் பண்ணி வீக்கன் கண்ட்ரியை வந்து கேப்சர் பண்றது, இல்லைனாக்கா வார் டிக்ளேர் பண்ணி அந்த நாட்டை வந்து கேப்சர் பண்றது. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னாக்கா need to control the source of raw materials. Okay, rivalry of great powers. Rivalryனாக்கா மேபி ஜெலஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வந்து காம்படிஷன் சொல்லலாம், இல்லைனாக்கா ஃபீலிங் ஆஃப் என்மிட்டி அப்படின்னு சொல்லலாம், ஒரு பகை உணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது எப்படி டெவலப் ஆச்சு? கிரேட் பவர்ஸ்ன்றது மோஸ்ட்லி எங்க இருப்பாங்கனாக்கா யூரோப்பியன் கான்டினென்ட் தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குள்ள இந்த காம்படிஷன், அதாவது இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெலஸ் எப்படி டெவலப் ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். So Europe in the 19th century, European powers had colonized many other countries. 19th century தான் வந்து யூரோப் என்ன செஞ்சாங்கன்னாக்கா started to capture the colonies. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா by 1880ல பார்த்தீங்கன்னாக்கா most of the Asian countries had been colonized. 1880ல டோட்டலா ஏசியா கண்ட்ரீஸ்ல யாரெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எதெல்லாம் பிடிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவங்க பிடிச்சிட்டாங்க, காலனியா மாத்திட்டாங்க. பட் ஆப்பிரிக்கா வாஸ் லெஃப்ட். அப்போ ஆப்பிரிக்கா வந்து கிடையாது, அதாவது அங்க வந்து எந்த காலனியும் வந்து யூரோப்பியன். என்ன ஆயிடுச்சுனாக்கா 1840 அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆச்சுனாக்கா ஆப்பிரிக்கா வாஸ் ஆல்சோ காலனைஸ், அதாவது இட் வாஸ் கேப்சர்டு அண்ட் டிவைடட் அண்ட் மேட் அஸ் எ காலனி அப்படின்னு பண்ணது அந்த டியூரேஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1881ல இருந்து 1914. So up to 1880 வரைக்கும் most of the European captured the Asian countries and made as a colony. ஓகேங்களா? So the industrial achievement of Germany, ஓகேவா, இப்பதான் வந்து ஜெர்மனி வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஒரு கிரேட் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்றான், டெவலப் பண்றான். ஓகேங்களா? அவனும் வந்து இங்கிலாந்து போல ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை வந்து அச்சீவ் பண்றான். அதை தான் இங்க என்ன சொல்றாங்கனாக்கா இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட். ஓகே, அவனுக்கு அப்ப ஜெர்மனில வந்து அதுக்கப்புறம் தான் அதை எப்ப கொடுத்தாங்கனாக்கா half of the 19th century லேட்டர், அதாவது 19வது நூற்றாண்டு பின்பகுதியில தான் வந்து ஜெர்மனி வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஒரு நல்ல டெவலப்டு கண்ட்ரிஸா மாறுச்சு. அப்போ அவன் வந்து இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்ல கண்ட்ரியா மாறும்பொழுது அவனுக்கும் வந்து என்ன தேவைப்படுதுனாக்கா ரா மெட்டீரியல் தேவைப்படுது. ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப்டு த என்டையர் பார்ட் ஆஃப் த யூரோப்பியன், ஐ மீன் ஜெர்மன் கண்ட்ரிஸ். அப்போ
இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாயிட்டாங்கனாக்கா அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து அத்தியாவசியமா தேவைப்படுது இல்லையா? அப்போ இவன் வந்து ரொம்ப லேட்டா டெவலப் ஆனதுனால யாருனாக்கா ஜெர்மனி லேட்டரா டெவலப் பண்ணால 19th century gave a dominating position in Europe. So she also, அதாவது ஜெர்மனி ஆல்சோ பிகேம் ஏ டாமினேட்டிங் கண்ட்ரி இந்த யூரோப்பியன் கான்டினென்ட். அவனு வந்து இங்கிலாந்து போல ஒரு பெரிய டாமினேட்டிங் கண்ட்ரியா மாறிட்டான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட்ஸ் தான். பட் when Germany came into scene of avenues of exploitation, அவனுக்குன்னு வந்து ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் போது அவன் வந்து அந்த ரா மெட்டீரியல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக காலனியை வந்து சர்ச் பண்ணும்போது when Germany came into scene, எந்த சீனுக்கு? எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். எங்க அப்படின்னு கேட்டாங்க ஏசியாலையும் ஆப்பிரிக்காலும் பண்ணும்போது அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா வேற லிமிட்டட். அவனுக்கு வந்து கிடைச்ச கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லிமிட்டடா தான் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஆல் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆக்குபைடு இயர்லியர். அப்போ ஜெர்மனி வந்து இந்த காம்படிஷன்ல இந்த இம்பீரியலிசம் காம்படிஷன்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே ஏசியாலையும் ஆப்பிரிக்காவில் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஜெர்மனி மட்டும் கிடையாது, இட்டாலியும் சேர்த்துக்கலாம். அது இட்டாலி இதுல கொடுக்கல. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 19th century இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால அவங்களுக்கும் வந்து அந்த மார்க்கெட்டும் அந்த ரா மெட்டீரியல் தேவைப்பட்டதுனால அவங்களும் ஏசியாலையும் ஆப்பிரிக்காலையும் வந்து காலனியை சர்ச் பண்ணும் பொழுது அவனுக்கு கிடைச்ச காலனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லிமிட்டட். இங்க லிமிட்டட் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அவைலபிள். அவனுக்கு கிடைச்ச காலனில வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அபண்டன்டா இல்லை. அதாவது மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிடைச்ச காலனி மாதிரி ஒரு ரிச் ரிசோர்சஸ் காலனி வந்து இவனுக்கு கிடைக்கல. ஏன்னாக்கா அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாரும் வந்து அதை கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்ப as there was nowhere else to expand, அப்ப வேற எங்கேயும் போய் காலனி வந்து கேப்சர் பண்ண முடியாத சூழ்நிலையில இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ் என்ன செய்யாங்க, ட்ரை டு கிராப் அதர் பொசிஷன். அப்ப என்ன ஆயிடுச்சு, வேற ஒரு ஆள் பிடிச்சி வச்ச காலனிய முன்னூத்தம் போய் அதை வந்து கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. யூரோப்பியன் கான்டினென்ட்லயே யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ள என்ன ஆச்சுனாக்கா யூரோப்பியன்ஸ் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி காலனி கேப்சர் பண்ற இடத்துல போயிட்டு இன்னொரு யூரோப்பியன் கண்ட்ரி வந்து அதை கிராப்னாக்கா அதை அக்வயர் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி போட்டியில யார் யார் என்கேஜ் ஆனிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் 1870 பாத்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி அண்ட் ஜெர்மனி எல்லாம் என்ன இந்த காம்படிஷன்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னாக்கா ரிவல்வரி ஆஃப் த கிரேட் பவர்ஸ். அப்ப ஆஃப்டர் 1870 இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி ஜாயின் இன் த ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ், காம்படிஷன் ஃபார் காலனிஸ். காம்படிட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து போட்டி போட்டு கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, கிளாஷஸ் அமங்கஸ்ட் கிரேட் பவர்ஸ். கிளாஷஸ்னாக்கா வார் கூட சொல்லலாம், இல்ல சண்டைன்னு வச்சுங்களேன். கிளாஷஸ் அமங்கஸ்ட் கிரேட் பவர். அப்ப கிரேட் பவர்ஸ்குள்ள யூரோப்பியன் கான்டினென்ட்டுக்குள்ள யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ள வந்து ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டுச்சுன்றாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். டிஸ்பைட் த லீட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் growth அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த வாஸ்ட் எம்பையர் இங்கிலாந்து. இங்கிலாந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க தான் வந்து இண்டஸ்ட்ரியல் growth லீடர். ஓகேவா? அதாவது முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் இங்கிலாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு. அதனால அவங்க தான் வந்து லீடர் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படி இருந்தாங்க. ரெண்டாவது வந்து ஒரு பெரிய நிறைய காலனி உள்ள கண்ட்ரி, பவர்ஃபுல் கண்ட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் இங்கிலாந்து தான். ஓகேங்களா? அப்போ இட் நாட் ஒன்லி கண்ட்ரோல் த வாஸ்ட் எம்பையர், இட் ஆல்சோ த லீடர் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் growth. இருந்தாலும் கூட she was not satisfied. அவனுக்கு ஒரு மன திருப்தி இல்லை. ஏன் மன திருப்தி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து வாஸ் இன் காம்படிஷன் வித் ஜெர்மனி அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இதுல பாத்தீங்கன்னாக்கா ஜெர்மனியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன செய்யறாங்கன்னாக்கா இங்கிலாண்டை தயார் பண்ற ப்ராடக்ட் போல இவங்களும் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தயாரிச்சு என்ன செஞ்சாங்க, இங்கிலாந்துடைய ப்ராடக்டுடைய பிரைசஸை விட ஜெர்மனி யுனைடெட் ஸ்டேட்ஸும் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. அதாவது சீப்பர் மேனுஃபேக்சர் கூட்ஸ் ஆரம்பிச்சாங்க. அப்படின்னாக்கா இங்கிலாண்டா இருந்தாலும் சரி, இல்ல இங்கிலாந்துடைய காலனியா இருந்தாலும் சரி, ஜெர்மனி ப்ராடக்டை வந்து இங்கிலாந்து மார்க்கெட்ல கொண்டு போய் ஜெர்மனி யுனைடெட் ஸ்டேட்ஸும் அவங்களுடைய ப்ராடக்டை இங்கிலாந்து மார்க்கெட்ல கொண்டு போய் வித்ததுனால அதுவும் ரொம்ப சீப் மேனுஃபேக்சரிங் குட்ஸ், இப்போ சைனா மாதிரி சீப் மேனுஃபேக்சர் குட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால இங்கிலாந்துடைய மார்க்கெட் வந்து பயங்கரமா பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. which were producing cheaper manufactured goods and thus capturing இங்கிலாந்து மார்க்கெட். அப்போ இந்த மாதிரி சீப் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இங்கிலாந்து மார்க்கெட்ல விற்கிறதுனால இங்கிலாந்து மார்க்கெட்டை வந்து இவங்க ரெண்டு பேரும் கேப்சர் பண்ணிட்டாங்க. அதாவது ஜெர்மனியும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகேவா?
அப்போ என்ன ஆயிடுச்சு, நேஷனல் ரிவால்வரி மொத்தத்துல வந்து தேசத்துல வந்து ஒரு பெரிய சண்டையே வந்தது. லெட் டு ஃப்ரீக்வென்ட் கிளாஷஸ். இந்த பிரச்சனையால அடிக்கடி அவங்களுக்குள்ள வந்து, அதாவது ஜெர்மனி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இங்கிலாந்துக்குள்ள வந்து அடிக்கடி வந்து சச்சரவு, அதாவது கிளாஷஸ், மோதறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து வந்துருச்சு. பிட்வீன் தீஸ் கிரேட் பவர்ஸ் இன் ஏசியா, ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப். ஏசியாலையும் சரி, ஆப்பிரிக்காலையும் சரி, யூரோப். ஏன்னா அங்கங்கெல்லாம் அவங்களுடைய காலனிஸ் இருக்குது. இப்ப ஏசியால பாத்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து காலனி இருக்குது, அமெரிக்கன் காலனி இருக்குது, வந்து ஜெர்மனி காலனி இருக்குது. அப்ப அங்கேயும் வந்து என்ன செஞ்சுறாங்க, இந்த காம்படிஷனால வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்காலையும் யூரோப்லயும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இந்த மெயின் ரீசன் கிளாஷஸ் அமong த கிரேட் பவர் எதுன்னு கேட்டனாக்கா, ஜெர்மனி, யுனைடெட் ஸ்டேட்ஸும் சீப்பர் மேனுஃபேக்சர் கூட்ஸை வந்து மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி இங்கிலாந்துடைய மார்க்கெட்டை இவங்க கேப்சர் பண்ணதுனால இந்த பிரச்சனை வந்தது. ஓகேங்களா? ஏசியா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து யூரோப்பியன் கான்டினென்ட். ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஏசியா. ஏசியா பார்ப்போம். ஓகே. ஏசியா அது எங்க இருக்குதுனாக்கா, உங்க புக் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ரஷ்யா இருக்கும். ரஷ்யா கீழே வந்து ஜப்பான் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அப்போ ஏசியன் கான்டினென்ட்ல வந்து ஜப்பான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆஃப் ஜப்பான் சொல்றாங்க. அதாவது வந்து ஈக்குவல் டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ். யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல என்னென்ன மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் இதெல்லாம், மாடர்ன் டைம், மாடர்ன் இது வந்து யூஸ் பண்றாங்களோ, அது அப்படியே வந்து டிட்டோ வந்து ஜப்பானும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். ஓகேங்களா? ஸோ இன் ஏசியா, ஜப்பான் டூரிங் திஸ் பீரியட், அதாவது மேஜி பீரியட் எப்படின்னாக்கா 1867 டு 1912ல இமிடேட்டிங் வெஸ்டர்ன் ஏஷியன்ஸ் அப்படின்னா, அது இமிடேட்டிங்னா அவங்க என்ன பண்றாங்களோ அது அப்படியே ஜப்பான்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் லைக் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெஸ்டர்ன் நேஷன்ல, அதாவது யூரோப்பியன் கான்டினென்ட்ல என்னென்ன செய்ய ஆரம்பிச்சாங்களோ, என்னென்ன டெக்னாலஜி ஃபாலோ பண்றான், என்னென்ன மெத்தட ஃபாலோ பண்றான், என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு, இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குதோ அது அத்தனையுமே வந்து ஜப்பான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். ஓகேங்களா? ஹேட் பிகம் தேர் ஈக்குவல் இன் மெனி ரெஸ்பெக்ட்ஸ். வெஸ்டர்ன் நேஷனுக்குள்ள ஈக்குவலா வந்து அவனும் டெவலப் பண்றதுக்காக வந்து அங்க என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே இவனும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். தோ த அவுட்லுக் ஆஃப் த ரூரல் ஸ்டில் ரிமைன் ஃபியூடல். ஃபியூடலிசம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி ஒரு ஒரு கண்ட்ரியை வந்து ரூல் பண்ற அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் வந்து ஃபியூடலிசம் சொல்றாங்க. இது வந்து ஓல்டு மெத்தட் ஆஃப் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுங்களேன். அப்போ ஜப்பான்ல மேஜர் ரூல் இருக்கும்போது இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாங்க. ஓல்டு அவுட்லுக் தான். அவுட்லுக்ன்றது அவுட் டேட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ரூலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஜப்பான் டுக்ன வெஸ்ட் எஜுகேஷன் அண்ட் வெஸ்டர்ன் மிஷனரி அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் கூட ஒரு அவுட்லுக், அதாவது அவுடேட்டட் ரூலர்ஸ் அந்த கண்ட்ரில ஃபாலோ பண்ணாலும் கூட ஜப்பான் என்ன செஞ்சானாக்கா வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஃபாலோ பண்ணா, வெஸ்டர்ன் மிஷனரியை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சான். ஓகேங்களா? வித் மாடர்ன், அது மட்டும் இல்லாம வித் மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி. அதே மாதிரி ஆஸ் தட் ஆஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். இப்ப பாத்தீங்கன்னா நேவில வந்து குயின் ஆஃப் சி அப்படின்னு சொன்னாலும் அது இங்கிலாண்டை மட்டும் தான் தெரியும். ஏதானா, அதாவது கடல் அந்த சீனுடைய கண்ட்ரோலை வந்து அதிகமா அப்போ யாரு வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கனாக்கா இங்கிலாந்து தான் வச்சிருந்தாங்க. அதனால அவனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவானாக்கா குயின் ஆஃப் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அவனுக்கு ஈக்குவலா, யாருக்கு ஈக்குவலானாக்கா இங்கிலாந்துக்கு ஈக்குவலா ஜப்பானுக்காரன் என்ன செஞ்சான், அவனுடைய ஆர்மியை வந்து மாடர்ன் ஆர்மியா மாத்தணும். அதுவும் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொண்டு வந்தான். அதே மாதிரி நேவினாக்கா கடற்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய பவரையும் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ ஜப்பான் ஹேட் எமர்ஜ்ட் ஆஸ் அன் அட்வான்ஸ்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பவர். அது இல்லாத வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே, இப்ப பார்த்தோம். அதுதான் வந்து ஜப்பான். ஓகேங்களா? ரஷ்யா கீழே இந்த பக்கம் அதுதான் வந்து ஜப்பான் சொல்லுவாங்க. அந்த அங்கதான் அது வந்து ஏசியன் கான்டினென்ட்ல அது மட்டும்தான் வந்து என்ன பண்ணாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இந்த மேப் அடிக்கடி தேவைப்படும், நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே. இன் இம்பீரியலிஸ்டிக் அக்ரஷன்ஸ் ஆல்சோ ஜப்பான் ஃபாலோட் த யூரோப். அப்போ இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அவனும் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா தயார் பண்ணி லோக்கல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிட்ட பிறகு அவனு என்ன செஞ்சான், எக்ஸஸ் ப்ரொடக்ஷனை கொண்டு போய் வெளியில விற்கிறதுக்கு, வேற கண்ட்ரில விற்கிறதுக்கு ட்ரை பண்ணான். அப்படின்னாக்கா ஜப்பான் ஆல்சோ சர்ச்சிங் ஃபார் த காலனிஸ். எதுக்காக? டு டு டிஸ்போஸ் எக்ஸஸ் கூட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீட் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸ்க்காகவும்
மார்க்கெட்டுக்காகவும் ஜப்பான் என்ன செஞ்சானாக்கா ஃபாலோட் த பாலிசி ஆஃப் இம்பீரியலிசம். இம்பீரியலிசம் என்னன்னு சொன்னேன், அக்வயரிங் எ வீக்கன் கண்ட்ரி பை அ பவர்ஃபுல் கண்ட்ரி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா, நம்ம அந்த காலத்துல வந்து இந்தியா வந்து வீக்கன் கண்ட்ரியா தான் இருந்தது. நமக்கு இண்டஸ்ட்ரீஸ்னா என்னன்னு தெரியாது. ஹேண்ட்லூம் இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் தான் இருந்ததே தவிர அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம கிட்ட கிடையாது. இப்ப இருக்குது, அப்ப கிடையாது இல்லையா? இப்போ நமக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே வந்து இல்ல, வராத காலம் அது. ஆனா அதே டைம்ல அங்க இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரியேஷன் வந்துச்சு இல்லையா? அப்போ அவனுக்கு என்ன தேவைப்பட்டது? ரா மெட்டீரியல் தேவைப்பட்டது. அதனால பிரிட்டன் வந்து இந்தியா வந்து என்னவா மாத்துட்டான்? காலனியா மாத்தினான். காலனியா மாத்துக்குள்ள எத்தனை வருஷமா இருக்கணும்? நியர்லி 200 அபோவ் இயர்ஸ் அவன் நம்ம நாட்டை வந்து காலனியா வச்சிருந்தோம். ஸோ இதுல வந்து வேற எந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இந்த ஒரு பிரான்ஸ் கண்ட்ரியோ இல்ல வந்து மற்ற வேற எந்த கண்ட்ரியோ வந்து டாமினேட் பண்ணல. இங்கிலாந்து மட்டும் தான் டாமினேட் பண்ணலாம். ஏன்னாக்கா நம்ம நாடு வந்து abundant wealth of the resources. சரிங்களா? அந்த மாதிரி தான் இவனும் ஜப்பானுக்காரனும். ஜப்பான் followed the Europe. In 1894, she forced a war on China. அப்போ அவனுக்கு வந்து ஒரு இம்பீரியலிசம் பாலிசியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் அவன் என்ன செஞ்சானாக்கா 1894ல வந்து ஜப்பான்காரன் என்ன செஞ்சான்? சைனா வந்து அட்டாக் பண்ணான். வார் டிக்ளேர் பண்ணான். அப்போ த கிரஷிங் டிஃபீட் ஆஃப் சைனா பை லிட்டில் ஜப்பான். அப்போ ஒரு சின்ன நாடான சைனா, அது வந்து ஜப்பான்ன்றது என்னன்னாக்கா ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் தான் அது. அப்படிதான் சொல்லணும். அது வந்து ஆர்ச்சிபிலாகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்பேற்பட்ட அந்த குரூப் ஆஃப் சைனா, குரூப் ஆஃப் ஐலாண்டு கண்ட்ரி, கிரேட் வாஸ்ட் எம்பையரா இருக்கிற சைனா வந்து கேப்சர் பண்ணிட்டான். ஓகே, இட் வாஸ் ஷாக் டு த வேர்ல்டு. அது வந்து உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துது. The crushing defeat of China by the Little Japan in the Sino-Japanese War 1894-95 surprised the world. உலகமே வந்து ஆச்சரியப்பட்டது. எப்படி ஒரு சின்ன நாடு வந்து இவ்வளவு பெரிய சைனாவை வந்து கேப்சர் பண்ணாங்க அப்படின்றது அவனுக்கு ஒரு இதா இருந்தது. Despite the warning of the three great powers, அப்போ வந்து ஜப்பான் வந்து இம்பீரியலிசம் பாலிசியை ஃபாலோ பண்றதை வந்து 3 வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 கிரேட் பவர்ஸ் எதுனாக்கா ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் வந்து ஜப்பானை வந்து என்ன பண்ணாங்க? த்ரெட்டன் பண்ணாங்க, வார்னிங் பண்ணாங்க. என்னன்னாக்கா ஜப்பான் அனெக்ஸ் த லியோடாங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்த்தர். அப்போ ஜப்பான்காரன் வந்து சைனாவை அட்டாக் பண்ணும்போது லியோடாங் பெனின்சுலாவையும் அது கூட சேர்ந்து இருக்கிற போர்ட் ஆர்த்தரையும் வந்து கேப்சர் பண்ணிட்டான். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் வார்ன் பண்றாங்க. யாருன்னு கேட்டாங்க, ரஷ்யாவும் பிரான்ஸும் அப்புறம் ஜெர்மனி 3 பேரும் வந்து அதை வந்து அவனுக்கு வார்ன் பண்றாங்க. By this action, Japan proved that it was the strongest nation of the East Asia. ஈஸ்ட் ஏசியாவில் ஜப்பான் ஒரு இம்பீரியலிஸ்ட் கண்ட்ரி, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன்ன்றதை எப்படி ப்ரூவ் பண்ணுச்சுனாக்கா பை அட்டாக்கிங் த சைனா. ஓகேங்களா? ஓகே, அப்புறம் அது மட்டும் இல்லாம ஜப்பான் in view of the pressure mounted by the European power soon gave up its claim over the port Arthur. அப்ப தொடர்ந்து என்ன செஞ்சாங்க? இங்கிலாண்டும் ஜெர்மனியும் ரஷ்யாவும் வந்து ஜப்பானுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்ததுனால அவன் என்ன செஞ்சிட்டு அந்த போர்ட் ஆர்த்தர் என்ற இடத்த வந்து விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால விட்டு கொடுத்துட்டான். பட் என்ன செஞ்ச, ரஷ்யா டுக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் அண்ட் சென்ட் ஏ லார்ஜ் ஆர்மி டு த மஞ்சூரியா. ஓகேவா? அப்போ வந்து ஜப்பான் வந்து எதை பிடிச்சானாக்கா மஞ்சூரியாவை தான் கேப்சர் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அந்த இப்போ என்ன செஞ்சுட்டான், ஜப்பான் வந்து பழிஞ்சிடுச்சு, நமக்கு பயந்துட்டான் அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சுட்டானாக்கா ரஷ்யா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். ஓகேவா? யார் அண்டர் எஸ்டிமேட்னாக்கா ஜப்பான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு ரஷ்யாக்காரன் என்ன செய்யறானாக்கா இப்போ சைனாவில் இருக்கிற மஞ்சூரியாவுக்கு வந்து ஆர்மி, அவன் வந்து ஒரு பெரிய ஆர்மி வந்து மஞ்சூரியாவை கேப்சர் பண்றதுக்கு அனுப்பலாம் ரஷ்யா. அப்ப ஜப்பான் என்டர் இன்டு தி அலையன்சஸ் வித் இங்கிலாந்து. இந்த சமயத்துல வந்து ஜப்பான் என்ன செய்யறானாக்கா இங்கிலாந்து கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான். ஏன்னா அவனுடைய சப்போர்ட்டுக்காக, ஜப்பானுடைய சப்போர்ட்டுக்காக இங்கிலாந்து கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான் 1902ல. அதுக்கப்புறம் என்ன செய்யறானாக்கா டிமாண்டட் தட் ரஷ்யா வித்ரா ஃப்ரம் த மஞ்சூரியா அப்படின்னு சொல்றான். இப்போ இங்கிலாந்து கூட வந்து சேர்ந்துக்கிட்டு ஜப்பான்காரன் இப்ப என்ன டிமாண்ட் பண்ணானாக்கா ரஷ்யா வந்து சைனால இருக்கிற மஞ்சூரியா ஏரியாவில இருந்து அவனுடைய ஆர்மி வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றான். ரஷ்யாட்ட டிமாண்ட் பண்றான். ரஷ்யா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க ஜப்பான். அதாவது என்னன்னாக்கா இவனால ஒன்றும் சாதிக்க முடியாது, ஏதோ சைனா வந்து கேப்சர் பண்ணதால இவன் ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி அவனை வந்து தப்பா கனெக்ட் பண்ணிட்டான். அப்ப என்ன ஆகி போச்சுன்னாக்க 1904ல the war began between the two countries. யார் யாருக்கும்? ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் மறுபடியும் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வார்ல இந்த வாருக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, in this war known as ரூசோ ஜாப்பனீஸ் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரூசோ ஜாப்பனீஸ் வார்.
ஜப்பான் டிஃபீட்டட் ரஷ்யா அண்ட் காட் பேக் த போர்ட் ஆர்தர். அப்போ ஜப்பான் வந்து ரஷ்யா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால என்ன ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் டிஃபீட்டட் ரஷ்யா. ரஷ்யா வந்து டிஃபீட் பண்ணிட்டான் ஜப்பான்காரன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சர்ப்ரைசிங் தான் வேர்ல்டுக்கு. யாரும் அன்எக்ஸ்பெக்டட் தான் இதெல்லாம். ஓகேவா? இருந்தாலும் இந்த சண்டைக்கு பேர் வந்து இப்போ மஞ்சூரியாவில இருந்து ரஷ்யா வெளியே போக சொன்னா, ஆர்மி வெளியே போக சொன்னா அவன் போக மாட்டான்னு சொன்னோன்னே ரஷ்யா வந்து என்ன ஜப்பான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதால ஜப்பான் ப்ரூவ்டு தட் ஷி வாஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டு பவர் கண்ட்ரிஸ் ப்ரூவ் பண்ணது இந்த இன்சிடென்ட் தான். ஓகே, ஆஃப்டர் டிஃபீட்டிங் த ரஷ்யா ஜப்பான் பிகம் என்னது entered the charmed circle of the great powers. அப்ப கிரேட் பவர்ஸ்ன்ற ஒரு குரூப்புக்குள்ள ஜப்பானும் ஒன் ஆஃப் த மெம்பரா வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகே, ரஷ்யா டிஃபீட் பண்ணது இல்லாத போர்ட் ஆர்த்தரையும் திரும்ப வந்து ஜப்பான் வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஏசியாவில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜப்பான் வந்து ஒரு சின்ன நாடு வந்து என்ன ஆயிடுச்சு, எதுல ஜாயின் பண்ணிச்சுனாக்கா கிரேட் பவர்ஸ்ன்ற ஒரு குரூப்புக்குள்ள ஒன் ஆஃப் த மெம்பரா ஜாயின் பண்ணாங்க. சார்ம்டு சர்க்கிள் ஆஃப் த கிரேட் பவர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அது ஜப்பான் தான். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். இதுக்கப்புறம் அவன் ஏற்படுத்தின ட்ரிக்ஸ், அதாவது ஜப்பான் ஃபாலோ பண்ண ட்ரிக்ஸ், அதாவது ஒரு டாக்டிக்ஸ் என்னன்றது இப்போ அது வந்து எப்படின்னாக்கா அதான் என்ன சொல்றாங்க, ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான் சொல்றாங்க. அப்படி 1905 ஜப்பான் டு கண்ட்ரோல் த கொரியன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி. இப்போ கொரியா எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க மேப்ல வந்துனாக்கா ஜப்பானுக்கு கீழே இருக்கும். நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா அதுவும் பக்கத்துல தான் இருக்குது. ஜப்பானுடைய வெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ என்ன செஞ்சான், திடீர்னு ஜப்பான்காரன் வந்து கொரியாவுடைய ரூலிங் சிஸ்டத்துல வந்து இன்டர்ஃபியர் ஆகி அதுல எதுல கண்ட்ரோல் பண்றானாக்கா கொரியாவுடைய டொமஸ்டிக்னாக்கா வித் இந்த கண்ட்ரியுடைய ரூலையும் அவன் அவன் வச்சுக்கிற மற்ற நாட்டுக்குடைய ரிலேஷன்ஷிப் ஃபாரின் பாலிசியை வந்து இவன் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். அது ஆல்மோஸ்ட் அவன் வந்து அது வந்து ஒரு ஷி பிராட் அண்டர் இஸ் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டான். திஸ் அசாசினேட். இப்ப இந்த நேரத்துல என்ன ஆயிடுனாக்கா 1910க்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுனாக்கா ஜப்பானுடைய ஒரு பெரிய மினிஸ்டர் ஒருத்தர், அதாவது வெரி பினாமினன்ட் ஜாப்பனீஸ் டிப்ளமேட், ஒரு ஆபீசர், கிரேட் ஆபீசர், எக்ஸிக்யூட்டிவ்னு வச்சுங்களேன். அந்த எக்ஸிக்யூட்டிவ் என்ன செஞ்சா ஒரு கொரியன்காரன் வந்து என்ன பண்ணிட்டான்னா அசாசினேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? த அசாசினேஷன் ஆஃப் த ப்ராமினன்ட், அதை வந்து நமக்கு இந்த இதில் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, சிம்பிளா ஒரு இன்சிடென்ட் கொடுத்துறாங்க. அசாசினேஷன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஜாப்பனீஸ் டிப்ளமேட், அதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஜாப்பனியுடைய எக்ஸிக்யூட்டிவ் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. யாருனாக்கா கொரியா வந்து சுட்டு அதாவது அசாசினேட் பண்ணதுனால இந்த சான்ஸ் வந்து ஜப்பான்காரன் எப்படி யூஸ் பண்ணிக்கிறான்னாக்கா she brought the Korea under his control. அது எப்பனாக்கா 1910. provide the excuse பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா என்ன செஞ்சான், ஜப்பான் வந்து அனெக்சேஷன் ஆஃப் கொரியா, டோட்டல் கொரியாவையும் 1910ல ஜப்பான் வந்து கேப்சர் பண்ணிட்டான். அவனுடைய கண்ட்ரோல்ல வந்து கொண்டு வந்துட்டான், அனெக்ஸ் பண்ணிக்கிட்டான், தன்னுடைய எம்பையர்ல வந்து அதை அனெக்ஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா கன்ஃபியூஷன் இன் சைனா ஃபாலோயிங் டவுன்ஃபால் ஆஃப் மஞ்சு டைனாசிட்டி. சைனால பாத்தீங்கன்னாக்கா என்ன டைனாசிட்டி ஃபாலோ பண்ணாக்கா மஞ்சு டைனாசிட்டி. அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறையாது. ஓகேவா? அப்போ ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வந்து சைனால வந்து இல்லை. அந்த ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லாததுனால அங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. இந்த கன்ஃபியூஷனை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யார் யூஸ் பண்ண நினைச்சாங்கன்னாக்கா ஜப்பான்காரன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணாருதான். ஏன்னா ஜப்பான்காரன் ஏற்கனவே வந்து சைனால வந்து மஞ்சூரியாவை வந்து கேப்சர் பண்ணிட்டான் இல்லையா, அப்புறம் லியோடாங் பெனின்சுலாவும் போர்ட் ஆர்த்தரையும் கேப்சர் பண்ணிட்டான் இல்லையா. இப்ப மறுபடியும் இந்த இந்த வீக்கா சைனா வந்து சைனால கவர்மெண்ட் வந்து வீக்கா மாறுறதுனால இவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அதை யூஸ் பண்ணிக்கிறான். இப்ப என்ன பாத்தீங்கன்னாக்கா in 1912 provided Japan an opportunity for further extension. இன்னும் கொஞ்சம் காலனி வந்து கேப்சர் பண்ணுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜப்பானுக்கு கிடைச்சது. So Japan now demanded not only the transfer of German rights in the Changtang to Japan and the recognition of Japanese hold over Manchuria, but the appointment of a Japanese advisor in the Chinese government. இப்ப கடைசில இருந்து போலாம். இப்ப அவனுக்கு 3 டிமாண்ட் வைக்கிறான். யாருனாக்கா ஜப்பான்காரன் வந்து 3 டிமாண்ட் வைக்கிறான். ஒன்னு வந்து சங்டங்ன்றது வந்து அது வந்து சைனால இருக்கிற ஒரு இது ஒரு பிளேஸ்னு வச்சுங்களேன். சங்டங் பெனின்சுலா, சங்டங் பெனின்சுலா சொல்லுவாங்க. அந்த பெனின்சுலா யாருடைய கண்ட்ரோல் இருக்குனாக்கா ஜெர்மனிய கண்ட்ரோல் இருக்குது. அதை வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வைக்கலாம். ரெண்டாவது என்ன சொல்றானாக்கா ரெகனைசேஷன் ஆஃப் ஜாப்பனீஸ் ஓல்ட் ஓவர் த மஞ்சூரியா, எனக்கு வந்து அங்கீகாரம் கொடு, மஞ்சூரியால வந்து ஜாப்பனுடைய ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு மஞ்சூரியா கொடு. அது எப்படி கொடுக்கணும்னாக்கா என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மெம்பரா இருக்கணும்.
அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜாப்பனீஸ் அட்வைசர், அங்க வந்து ஜாப்பனீஸ் அட்வைசர் வந்து நீ அப்பாயின்ட் பண்ணி அதன் மூலியமா தான் நீ சைனீஸ் கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3 டிமாண்டை வந்து வைக்கிறான். தி ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி அரோஸ்டு, இந்த மாதிரி வந்து சைனா வந்து ரொம்ப கம்பல் பண்றதுனால யாருக்கு ஹாஸ்டாலிட்டி வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தி ஸ்ட்ராங் டிப்ளமசி அரோஸ்டு ஹாஸ்டாலிட்டி ஆஃப் போத் சைனா அண்ட் யூரோப்பியன் பவர்ஸ். யூரோப்பியன் பவர்ஸுக்கும் சைனாவுக்கும் யார் மேல அதிகமான ஒரு ஒரு ஹாஸ்டாலிட்டி வெறுப்பு வந்ததுனாக்கா ஜப்பான் மேல வெறுப்பு வந்துச்சு அவனுடைய இந்த கண்டிஷனால. ஓகேங்களா? ஓகே, the strong armed diplomacy arose the hostility of both China and the European powers. இதனால யூரோப்பியன் பவர்ஸுக்கும் சைனாவுக்கும் எதிரியா மாறுது யாருன்னு கேட்டாக்கா ஜப்பான் தான். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க. காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். காலனைசேஷன் அதனுடைய தொடர்ச்சியா நடந்த இன்சிடென்ட்டை பார்க்கலாம். In 1876, barely 10% of the Africa was under European rule. 1876ல பார்க்கும்போது ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல ஒரு 10% தான் வந்து யூரோப்பியன் வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க, அதாவது மேட் as a colony. By 1900 பாத்தீங்கன்னாக்கா practically the whole of Africa was colonized. Okay, 1876ல பாத்தீங்கன்னாக்கா 10% தான் ஆக்குபை பண்ணாங்க. பட் 1900க்குள்ள என்ன ஆயிடுச்சுனாக்கா the entire part of Africa was colonized by the Europeans. அப்ப பிரிட்டன், பிரான்ஸ், பெல்ஜியம் has divided the continent between them. அப்ப யாரு ஆக்குபை பண்ணி அதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்பிரிக்காவை பிரிட்டனும் பிரான்ஸும் பெல்ஜியமும் இவங்க 3 வந்து ஆப்பிரிக்காவை கேப்சர் பண்ணி அவங்களுக்குள்ள டிவைட் பண்ணி அதை வந்து பிரிச்சுட்டாங்க. லீவிங் a few areas of Germany and Italy. ஸோ ஜெர்மனிக்கு இட்டாலிக்கு கொஞ்சம் இடத்த வச்சுட்டு, அதாவது அது மோசமான இடம் சென்ஸ் அங்க வந்து நமக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து அதிகமாக கிடைக்காது, மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்காது. அந்த மாதிரி இடத்த வந்து ஜெர்மனிக்கு இட்டாலிக்கு விட்டுட்டு இவங்க வந்து மற்றதெல்லாம் வந்து இவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனா. இந்த ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னாக்கா, தனக்கு மட்டும்தான் வந்து சொந்தம், இதுல வந்து வேற யாரும் வந்து உள்ள நுழையறதுக்கு அதிகாரம் கிடையாது, இதுதான் சொல்லுவாங்க ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனா. நம்ம வீட்டுக்குள்ள வேற ஒருத்தர் உட்காந்து அதிகாரம் பண்ணாருனாக்கா நம்ம என்ன செய்வோம், அதை ஏத்துக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி சைனாவில் பிரிட்டன் கேப்சர் பண்ண இடத்த அவனுக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாரும் உள்ள நுழையக்கூடாது. அதே மாதிரி பிரான்ஸ் அந்த மாதிரி தான், அவன் வந்து எந்த ஏரியா வந்து கேப்சர் பண்ணானோ அந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குதோ அது அவனுக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பேர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ சைனாவை இவன் என்ன செஞ்சானோ, கூறு போட்டு எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு இவனும் சொந்தம் கொள்ள ஆரம்பிச்சானோ. அதனால்தான் சைனாவில் ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல. So Britain, France, Russia, Germany also established a sphere of influence in China. Japan took over Korea and Taiwan. இவனும் வந்து இந்த 3 பேர் வந்து சைனாவை கூறு போட்டு அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால ஜப்பான் என்ன செய்யறான், கொரியாவையும் தைவானையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தைவானுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபார்மோசான்னு சொல்லுவாங்க, ஓல்டு நேம் வந்து ஃபார்மோசா, இப்ப வந்து தைவான் சொல்றாங்க. அப்ப ஜப்பானுக்காரன் என்ன செஞ்சான், டுக் ஓவர் தான் கொரியா அண்டு தைவான். பிரான்ஸ் வந்து எதை கான்கவர் பண்ணா, இண்டோ சைனா. இண்டோ சைனா எது, வியட்நாம், லாவோஸ், கம்போடியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது 3 சேர்ந்தது தான் வந்து இண்டோ சைனா. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ டுக் த பிலிப்பைன்ஸ் ஃப்ரம் ஸ்பெயின். ஸ்பெயின் வந்து பிலிப்பைன்ஸ் வந்து யூஎஸ்காரன் பிடிங்கிட்டான். அதே மாதிரி பிரிட்டன் ரஷ்யா அக்ரி டு பார்ட்டிஷன் இல்லையா, பிரிட்டனும் ரஷ்யாவும் அக்ரி டு பார்ட்டிஷன் எதெல்லாம், ஈரானை வந்து அவங்களுக்குள்ள வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. பிரிட்டன் அண்ட் ரஷ்யா அக்ரி டு பார்ட்டிஷன் ஈரான் வந்து காலனியா மாறி போச்சு, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா the first European attempt to carve out. The first European attempt to carve out colonies in Africa resulted in a bloody battle. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஆப்பிரிக்கால வந்து காலனியை எஸ்டாப்ளிஷ் பண்றது வந்து இட்ஸ் நாட் ஏ ஈஸி டாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூரோப்பியன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஆப்பிரிக்கால வந்து காலனிஸ் ஏற்படுத்துறாங்க. அதாவது நிறைய ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க. ஆப்பிரிக்கால காலனியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு யூரோப்பியன்ஸ் வந்து ரொம்ப ரத்தம் சிந்து தான் வந்து காலனியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இப்படி சொல்றான், the first European attempt to carve out colonies in Africa resulted in a bloody battle. Okay, the French had to fight a long and bitter war. யூரோப்பியன்ஸ் வந்து இங்கிலாந்து மட்டும் அந்த மாதிரி கஷ்டப்படல, பிரெஞ்சுக்காரன் வந்து கஷ்டப்படலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா,
ஃபைட் ஃபைட் ஃபார் லாங், ரொம்ப நாளைக்கு வந்து சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு. அந்த அளவுக்கு வந்து ஆப்பிரிக்கா வந்து ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கு. அது இல்லாத பிட்டர் வார் அவனுக்கு வந்து ஒரு பெரிய கோபத்தையே வந்து உண்டாக்கு. ஸோ எதை பிடிக்கிறதுக்கு அல்ஜீரியாவையும் செனிகளையும் பிடிக்கிறதுக்கு பிரெஞ்சுக்காரன் வந்து படாத பாடுபட்டான். ஸோ ஈஸியா வந்து அவன் கேப்சர் பண்ணல. தோ ஷி வாசன பேக்வேர்டு கண்ட்ரிஸ், ரொம்ப சிவிலைஸ்டு கண்ட்ரிஸாவோ இல்லை இண்டஸ்ட்ரி ரொம்ப டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து சண்டை போடும் பொழுது இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இஸ் துலஸ், அப்புறம் வந்து சுடானிசி ஆர்மி அவங்ககிட்ட வந்து இவன் தோத்து போயிட்டான். 1884 1879 பார்க்கும்போது 1879 வந்து துலசர் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து தோத்து போயிட்டான். அதே மாதிரி சுடானிசி ஆர்மிகிட்ட வந்து தோத்து போயிட்டான். ரெண்டு இடத்துல தோத்து போயிட்டாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, ஆப்பிரிக்காவில் எஸ்டாப்ளிஷ் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஈவன் தோ தேவர் டிக்ளேர்ட் அஸ் a பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்டாலியன் ஆர்மி சஃபர்ட் a devastating defeat at the hands of Ethiopian army at அடோவா. அடோவான்றது என்னது? இட்ஸ் கேபிட்டல் ஆஃப் எத்தோப்பியா. அந்த இடத்துல இட்டாலிக்காரன் வந்து டிஃபீட் பண்ணிருக்கான். ஓகேங்களா, எத்தோப்பியா வந்து டிஃபீட் பண்ணிக்கிறான். ஆனா என்ன ஆகி போச்சு, அப்படியே ஜஸ்ட் கான்ட்ரவர்சியா மாறி போச்சு. இட்டாலியக்காரன் வந்து டிசிசிவ் டிவாஸ்டிங் டிஃபீட்னாக்கா சுத்தமா அழிச்சிட்டான் அவங்கள. அதாவது தலையை தூக்காத முடிய அளவுக்கு வந்து இந்த எத்தோப்பியன் ஆர்மி வந்து அவங்க வந்து இந்த கேபிட்டல்ல வந்து 1896 வந்து இட்டாலியன் ஆர்மி வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம அடுத்து இப்பதான் வந்து நம்ம எதுக்கு வரோம்னாக்கா காசஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் ஒன்ல வரும். அதில் ஃபர்ஸ்ட் காசஸ் பார்ப்போம். ஓகே, அந்த காசஸ் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் த வேர்ல்டு வார்ல ஃபர்ஸ்ட் காசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ் தான் என்ன அதில் பார்ப்போம். அதாவது within a European continent, the powerful countries have divided themselves into two enmity groups. அதாவது ரெண்டு enemy கண்ட்ரியா enemy குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க. வாரிங் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரையும். ஓகே, அப்போ யூரோப்பியன் கான்டினென்ட்ல யூரோப்பியன் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ள ஒரு 5 கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ள வந்து ரெண்டு டிவிஷனா பிரிஞ்சுட்டாங்க. ஓகேவா, அது ஒண்ணு வந்து யூரோப்பியன் அலையன்சஸ் சொல்றான், ஒன்னு வந்து அதுக்கு அகைன்ஸ்டா ஆரம்பிச்ச கவுண்டர் அலையன்சஸ். அது என்னன்றது இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேவா. In 1900, 5 of the European great powers were divided into 2 armed groups. ஆர்ம்டு குரூப்னா தெரியும், ஆர்மி இல்லையா, அதாவது ராணுவ கேம்பா வந்து மாறி போச்சு. அதாவது 5 நாடுகளுக்குள்ள 2 ராணுவ குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க 1900. அதுல ஒரு குரூப் பேர் வந்து சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் கேம்ப் கன்சிஸ்ட் ஆஃப், அந்த குரூப்புக்கு பேர் வந்து சென்ட்ரல் பவர் சொல்லுவாங்க. அந்த சென்ட்ரல் பவர்ல எந்தெந்த நாடு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இட்டாலி. ஆஸ்திரியா ஹங்கேரி வந்து தனி நாடு கிடையாது, ஒரே நாடு தான். அதில் 4 கண்ட்ரியா நீங்க நினைச்சுக்க போறீங்க. சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது எந்தெந்த கண்ட்ரினாக்கா ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, இட்டாலி. அப்ப இந்த 3 நாடுகளும் வந்து ஒரு குரூப்பா மாறிட்டாங்க. என்ன குரூப்னாக்கா ஆர்ம்டு கேம்ப்ஸ், அதாவது ராணுவ குரூப்பா வந்து மாறிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியா கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா த கைடன்ஸ் ஆஃப் பிஸ்மார்க். பிஸ்மார்க் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா he was one of the great ruler of Germany. ஜெர்மனி வந்து வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனியா யூனிஃபிகேஷன் ஆகிறதுக்கு யாரு காரணம்னாக்கா நம்ம பிஸ்மார்க் தான். பிஸ்மார்க்ன்றது யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி அப்படின்னு சொல்லுவாங்க 1871. ஓகேங்களா. அப்போ அதாவது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வேர்ல்டு வார்க்கு அப்புறம் கூட வந்து ஜெர்மனி வந்து வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனியா பிரிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே 1871 சொல்லும் பொழுது நிறைய ஜெர்மனி பார்ட்டை வந்து வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ரூலர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் வந்து டிவாஸ்டிங், அதாவது ட்ரிவன் அவுட் பண்ணி அந்த என்டையர் கண்ட்ரிஸும் ஒரே கண்ட்ரியா கொண்டு வந்தது யாருன்னாக்கா பிஸ்மார்க் தான். ஓகேவா. ஸோ அவருடைய அட்வைஸ் படி ஜெர்மனி வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, இட்டாலின்ற ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த 3 நாடுங்க தான். இவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த மிலிட்ரி அக்ரிமெண்ட், அதாவது ராணுவ ஒப்பந்தத்தை எப்படி சொல்லுவாங்கனாக்கா ட்ரிபிள் அலையன்சஸ். அது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாக்கா 1882 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா. சரி, அப்ப அவங்களுக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்க 3 பேரும் ஒன்னா குரூப்பா ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா வுட் ஹெல்ப் ஈச் அதர். ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும். எப்படிக்கா, எப்போ த அதர் கேம்ப் கன்சிஸ்ட் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஓகேவா. அப்போ ஒரு சண்டன் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு எனிமி வந்து பிரான்ஸ்னு வச்சுங்களேன். இப்ப பிரான்ஸ் வந்து ஜெர்மனியை வந்து அட்டாக் பண்ணும்போது ஆஸ்திரியா வந்து வரணும்.
ஹெல்ப்புக்கு வரணும். அதே மாதிரி பிரான்ஸ் வந்து ஆசியாவை வந்து அட்டாக் பண்ணானாக்கா ஜெர்மனி வந்து ஆசியாவை வந்து காப்பாற்றணும். இதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? the understanding was that Germany and Austria would help each other. The other camp consists of France and Russia. இப்போ ஒரு கேம்ப் பார்த்து முடிச்சிட்டோம். அதான் வந்து ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கரி, இட்டாலின்னு சொல்லிட்டோம். இப்போ அதர் கேம்ப் இன்னொரு கேம்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவுண்டர் அலையன்சஸ் கேம்ப் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுனாக்கா இந்த பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா இவங்க 2 பேரும் ஒண்ணா கூட்டிட்டாங்க. ஓகேங்களா? இவங்களுக்குள்ள வந்து ஒரு மிலிட்டரி அலையன்சஸ் ஏற்படுத்திட்டாங்க. Their alliances was formed in 1894. இவங்க 1882ல ஃபார்ம் பண்ணாங்க, இவங்க 1894ல ஃபார்ம் பண்ணாங்க. With the promise of mutual help. 2 பேருக்குள்ள என்ன செய்யணும்? ஒண்ணு நான் அடிபட்டா நீ காப்பாத்தணும், இல்ல நீ அடிபட்டா நான் வந்து காப்பாத்தணும். அதுக்கு பேர் தான் வந்து மியூச்சுவல் ஹெல்ப். எப்பனாக்கா ஜெர்மனி அட்டாக் எதிர் ஆஃப் தம். நம்மள வந்து நம்ம 2 பேர்ல ஜெர்மனிக்காரன் அட்டாக் பண்ணனாக்கா நமக்குள்ள என்ன செய்யணும்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தவங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவங்களும் வந்து அலையன்சஸ் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் ஐசோலேட்டட் பிரிட்டன். இந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா பிரிட்டனை வந்து யாருமே சேர்த்துக்கல. பக்கத்துல நாடுகளை வந்து சேர்ந்துட்டாங்க. பிரான்ஸும் ரஷ்யாவும் சேர்ந்துக்கிட்டான். அது மாதிரி ஜெர்மனியும் ஆஸ்திரேலியாவையும் பக்கத்துல அவனும் சேர்ந்துக்கிட்டாங்க தவிர தனியா இருக்கிற இங்கிலாண்டை வந்து விட்டாச்சு. அப்ப தனியா இருக்கிற பிரிட்டன் வந்து ஐசோலேட்டட் ஆனதுனால அவனுக்கு வந்து யார் கூடாது வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. அப்ப அவன் என்ன செஞ்சான்? 2 times she tried. அதாவது இங்கிலாந்துக்காரன், அதாவது பிரிட்டன்காரன் வந்து 2 தடவை வந்து ட்ரை பண்ணான் ஜெர்மனிட்ட. நான் வந்து உன் கூட கூட்டு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, an isolated Britain wanted to break her isolation. அவனுடைய ஐசோலேஷன் என்ன அர்த்தம்? தனிமைப்படுத்துறதுன்னு அர்த்தம். யாரு கூட சேராம இருக்கிறது அர்த்தம். இதை வந்து அவன் பிரேக் பண்றதுக்காக என்ன செஞ்சான்? அப்ரோச் ஜெர்மனி வந்து அப்ரோச் பண்ணலாம். எத்தனை தடவை? 2 தடவை பண்ணான். ஆனா ஜெர்மனி வந்து அவனை கூட்டுக்கு சேர்க்கல. ஏன்னா அவனுடைய இன்டென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவன் வந்து யார எனிமியா கன்சிடர் பண்றான்னாக்கா இங்கிலாந்து தான் எனிமியா கன்சிடர் பண்றான். அதனால அவனை வந்து இந்த அலையன்சஸ்ல வந்து ஜெர்மனி வந்து சேர்த்துக்கல. ஸோ தோ the Britain was tried 2 times to join with Germany, but Germany refused it. Okay, so far நம்ம வந்து in the class itself we completed the first lesson in geography. Okay va? So we would like to give some assignment to you. Okay va? So in your old books the page number in the old books the page number is given, the page number 97. Okay, note down the page number 97 and the 7th part, in the 7th part of the exercise, map exercise as given. Okay, map exercise as given. So, adala paathinaka mark the following in the outline map of India. You should not use the political map or physical map. You should use only the outline map of India. In that outline map, you have to prepare for 3 maps. One for mountains, one for rivers, and other for plateaus. Okay, these are the assignment to you given today. Okay, so you should complete it and submit. You submit the map activities in the PIMS office. Okay, okay, within the week. Okay, so you complete it and submit to the center, the PIMS center. Okay, we will correct it and give it to you. Okay, okay. So as soon as we complete the lesson, you go through the lesson and learn the question answer as then and then, and it will help you to revise the lessons. Okay, wow. Okay. We'll stop the class now. We'll continue next.